ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, என்னோடய விசா ப்ராசஸ் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஜஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் லெட்னா பார்க்குக்கு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். செக் ரிப்பப்ளிக்கோட லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் பர்மிட் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக் ரிப்பப்ளிக்கோட ஸ்பௌஸ் விசா நான் எப்படி வாங்கினேன், என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். விசாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் விசா, லாங் டேர்ம் விசா, ஸ்டூடெண்ட் விசா அப்படின்ட்டு. லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணுன்றது இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கான வெப்சைட் mezv.gov.cz அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருப்பாங்க. விசா ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம எம்பசிக்கு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு மெயில் அனுப்பணும். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்க செக் எம்பசிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது தான் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை டிலே பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். மோஸ்ட்லி லாங் டேர்ம் விசாக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லா மந்தோட செகண்ட் வெட்னஸ்டே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகும். செகண்ட் வெட்னஸ்டே ஆர் நான் கொடுத்துருந்த அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போனீங்கனாலே அவங்களே அடுத்த எந்தெந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுன்றதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் டேயில் போய் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெஸ்பான்ஸ் வரும். newdelhi.visa@mezv.gov.cz அப்படின்ற மெயில் ஐடிக்கு தாங்க நீங்கள் மெயில் பண்ணணும். உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை சப்ஜெக்ட் லைனில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் மெயிலில் நீங்கள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்னா உங்களோட ஃபுல் நேம், உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்து டைப் ஆஃப் விசா அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்டேவை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட்டையும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மெயில் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியம். 11 AM to 5 PM பிட்வீனில் மெயில் அனுப்பிட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் வந்துடும். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ரிஜெக்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். எம்பசி மென்ஷன் பண்ண ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் அனுப்பியிருக்கணும். அந்த மாதிரி அனுப்பலைனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்லியிருக்க அட்டாச்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் ஒரு அப்ளிகண்ட்டுக்கு ஒரு மெயில் தான் அக்செப்டபிள். நீங்கள் 2-3 அப்ளிகண்ட் ஒரே மெயில் அனுப்புனீங்கனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் மெயிலை மல்டிபிள் டைம்ஸ் அனுப்புனீங்கனாலும் அது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் 10 MBக்கு மேலே இருந்தாலும் அது ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாவை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கான ரிப்ளை மெயில் வந்துடும். நீங்கள் மெயில் பண்ண 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். தென் உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட் என்னன்றதை மெயில் பண்ணிடுவாங்க. தென் இப்போது உங்கள் விசா அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் பர்மிட்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஸ்பௌஸோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், அவங்களோட இன்கம் ப்ரூஃப், 4 ஃபோட்டோஸ் அண்ட் அக்காமடேஷன் ப்ரூஃப். இது எல்லாமே நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களோட எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட் மெயிலில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டேட் அண்ட் டைமுக்கு பிஃபோராகவே அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
உங்கள் அப்பாயின்மெண்ட் அப்போது நீங்கள் எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட பயோமெட்ரிக்ஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபீ பே பண்ணணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபீயவும் பே பண்ணிவிடுங்க. தென் உங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதையும் சேஃபாக எடுத்துக்கோங்க. தென் உங்கள் விசா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப இயர்லியாக செக் பண்ணாதீங்க. நாட் ஃபவுண்டுன்ற ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டில் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா விசா அப்ரூவ்டுன்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். டைம் டியூரேஷன் என்ன அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இட் வேரிஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வந்துடுது 2 monthsல, ஒரு சிலருக்கு 5 months, ஒரு சிலருக்கு 6 months அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்க்கும் வேரி ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் see. என்னோட விசா ப்ராசஸ்க்கு என் ஹஸ்பண்டே எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு 5 months ஆச்சுங்க அப்ரூவ் ஆகிறதுக்கு. நான் July 9 விசா அப்பாயின்மெண்ட்காக செக் எம்பசிக்கு மெயில் பண்ணேன். தென் 10 எனக்கு ரிப்ளை மெயில் எம்பசிலேருந்து வந்திருந்தது. என்னோடய அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா 23rd July. பட் எனக்கு அப்ரூவ் ஆன டேட் பார்த்திங்கன்னா November 26. ஹார்ட்லி இட் டுக்ஸ் 5 months ஃபார் மீ. ஸோ எல்லாருக்குமே 5 months தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன அந்த வெப்சைட்லேயே என்னென்ன டைப் ஆஃப் விசாக்கு எவ்வளோ டேஸ் அப்படின்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்பாயின்மெண்ட் அட்டென்ட் பண்ண அதே டேட்லேயே மற்ற டைப் ஆஃப் விசாக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணவங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடுச்சு. பட் நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ரொம்ப யோசித்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். தென் அவங்க கொடுத்த விசா அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட மெயிலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு மெயிலில் தான் இன்டிமேட் பண்ணாங்க. தென் தான் ஸ்டேட்டஸ் எனக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கே 2 days ஆகிடுச்சு. ஸோ உங்களோட மெயிலை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் விசா அப்பாயின்மெண்ட் டெல்லியில் இருக்க செக் எம்பசியில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் டெல்லிக்கு தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்கள் விசா அப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு மெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் செக் எம்பசிக்கு போய் உங்களோட விசாவை நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிக்கணும். இன்கேஸ் என்னால் இன்னொரு டைம் டெல்லிக்கு போக முடியாது அப்படின்னு ரீசன் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்காகவே அங்கே ஏஜென்சிஸ் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி செக் எம்பசியில் போயிட்டு உங்களுக்காக விசா ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதாங்க ப்ராசஸ். இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் டைரெக்டாகவே இன் பர்சனாக நீங்களே போய் கூட ஸ்டாம்ப் பண்ணி உங்கள் விசாவை வாங்கிக்கலாம். பிகாஸ் ஜென்யூன் ஏஜென்சி கிட்ட நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அது சேஃப். ஸோ இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். எதுவாக இருந்தாலும் எது சேஃபான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் எந்த ஏஜென்சி காண்டாக்ட் பண்ணி என்னோட விசா ஸ்டாம்ப் பண்ணுன்றது
உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் உங்கள் விசா அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் தான் வரும். அதிலே உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எப்போ வந்து விசா ஸ்டாம்ப் பண்ணிக்கணும் அப்படின்றதும் எல்லாமே. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த ப்ராசஸில் எந்த டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு மெயில் எந்த ஃபார்மேட்டில் அனுப்பணும்னு தெரியலனாலோ இல்லை டாக்குமெண்ட்ஸில் எதனா டவுட் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் லெட்னா பார்க்குக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தோம். மேலேருந்து வியூ பார்த்தோம், போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே கீழே வந்து கொஞ்ச நேரம் பக்கத்தில் நின்று வியூ பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.